வைதேகி, கடலில் நான் கட்டிய பாலத்தை பார். அதில் ஆர்ப்பரித்து மோதும் அலைகள் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கின்றன என்று ராமன் இலங்கையிலிருந்து புஷ்ப விமானத்தில் அயோத்திக்கு போகும்போது சீதாதேவியிடம் பாலத்தை காட்டி சொன்னதாக ரகுவம்சத்தில் மகாகவி காளிதாசன் எழுதியிருக்கிறார். ராமர் பாலம் பற்றிய ஆதாரம் ராமாயணம் தவிர வேறு ஏதாவது காவியத்தில் இருக்கிறதா? சந்தேகம் தெளிதல் நிகழ்ச்சியில் ஆன்மீக உபசகர் கிரிதர சுவாமியிடம் யாரோ கேட்ட கேள்விக்கு பதில் கூறிவிட்டு அடுத்து என்று கூட்டத்தை பார்த்தார். எந்த கேள்வி கேட்டாலும் அடுத்த வினாடியே டக்கென்று வில்லில் இருந்து அம்பு புறப்படுவது போல அவர் வாயிலிருந்து பதில் வரும். அவரை எப்படியாவது மடக்கி பதில் சொல்ல முடியாமல் விழிக்க வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி காத்து கொண்டிருந்த கேசவன், சுவாமி, பிரம்மாண்ட உருவத்தில் இருக்கும் விநாயகருக்கு மிக சிறிய உருவமாக இருக்கும் மூஞ்சுரு வாகனம் என்கிறார்கள். சிறிய மூஞ்சுரு அவ்வளவு பெரிய விநாயகரை எப்படி தாங்கும் என்று குறும்பாக கேட்டார். அதை கேட்டு புன்முறுவல் பூத்த கிரித சுவாமி அடுத்த வினாடியே சொன்னார், பாரம் ஏற்றிய 10 டன் லாரியை ஒரு ஜான் உயரத்தில் இருக்கிற ஜாக்கி எப்படி தாங்கி தூக்கி நிறுத்துகிறதோ அது மாதிரிதான் இதுவும். கேசவன் வாயடைத்து போனான்.